கடன் பிரச்சனைகள் திடீர்னு ஏறும். எதனால் ஏறுதுன்னு தெரியாது. ஏன்னா பிஸ்னஸில் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் திடீர்னு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சின்ன செய்யாத தப்புக்கு நீங்கள் சிலுவை தூக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதை பொறுமையாக கையாள வேண்டும். அவசரப்பட்டீங்கன்னா படாடோப செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர் செலவுகள் வரும். உடல் ரீதியான சங்கடங்களை பாதுகாப்பது நல்லது. ஆண்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் டெயில் போன் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்கேயாவது ஸ்கிட் ஆச்சுன்னா செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறாரு. செப்டம்பர் 14 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு போகிறாரு. இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். சார் எதுக்கு சார் சும்மா சுக்கிர பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க? அது சாதாரண ஒரு 20 நாளைக்காக நீங்கள் கொடுக்குறீங்களான்னு? அப்படி கிடையாதுங்க. அந்த 20 நாள் தான் அடுத்து வரக்கூடிய 4 மாதத்துக்கு உண்டான டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது நான் சொன்னங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இதை சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் மனப்பாடம் ஆகுங்கிறது. சரி, எப்போ சார் வருது இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல செப்டம்பர் 14 வரைக்கும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும். செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய டேட்ஸாக இருக்கும். செப்டம்பர் 13th and 14th. அந்த மாற்றத்தை தருவதற்கு அடித்தளமிடக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 14 வரை. இந்த சுக்கிர பயிற்சி எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோன்னா, உலக அளவில் இந்த பூமி மட்டும் இல்லை, 7 14 லோகங்களிலும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் மந்திரம் சஞ்சீவனி மந்திரம்னு பேர். அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே நபர், ஒரே ஆசான் சுக்கராச்சாரியர் மட்டும்தான். சிவன்கிட்டேருந்து தவம் பண்ணி இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டாரு. அந்த மந்திரம் தெரிஞ்சால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். அதனால தான் அசுரர்கள் இவரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. ப்ரஹஸ்பதி பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கே இது தெரியாது, தேவகுருவுக்கே இது தெரியாது. இருப்பினும் இந்த சுக்கிரனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் ப்ரஹஸ்பதி பகவானுடைய பெண். அதனால தான் இந்த மீன ராசின்னு சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் அங்கே சுக்கிரன் உச்ச பலத்தை அடைகிறார். ஏன்னா மாமனார் வீட்டில் தான் மருமகனுக்கு மாப்பிள்ளைக்கு நல்ல மரியாதை இருக்கும். அந்த சுக்கிரன் குரு பகவானுக்கு மாப்பிள்ளை. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார்னா பதவி, செல்வம், புகழ், செல்வாக்கு, வாக்சாதுரியம் எல்லாமே கிடைக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பேச தெரியாது. பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக போகும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களால எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இதுக்கு காரணமும் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா வாழ்க்கையில் சுக அதிகரிப்பு ஏற்படும். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10, 12 இருந்தால் சில விஷயங்கள் நல்லது நடக்கும், சில விஷயங்கள் கெடுதல் நடக்கும். இந்த 6, 7, 10 இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நல்ல ஜோதிடரை பார்த்து பரிகாரம் செய்யுங்கள். இப்போ கோச்சார ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும், 6, 7, 10 வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலனை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த கும்பராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு. பழி ஓரிடம், பாவம் ஓரிடம். யாரோ பண்ணின தப்புக்கு நீங்கள் பழி சுமக்க போகிறீங்க. இதில் சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த தப்பு பண்ணுறதுக்கு உடந்தையாகவும் இருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் கெட்ட பேர் உங்களுக்கு கெட்ட பேர் வரும். இது மட்டும் இல்லை, ஆரோக்கிய விஷயத்தில் நான் எந்த தப்புமே பண்ணல சார், ஆனால் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு சார், சொல்ல முடியாத வியாதி, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் திடீர்னு ஏறும். எதனால் ஏறுதுன்னு தெரியாது. ஏன்னா பிஸ்னஸில் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் திடீர்னு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சின்ன நேத்திக்கு ஒரு நண்பர் வந்தார். அவர் என்னோட 20 வயசு சின்னவர் தான். நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார். அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை, பணமே வரல. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக எந்த வருமானமும் இல்லை. அவர் கும்பராசி தான்.
அது என்ன எடுத்து அப்படின்னு சொன்னால் அவருக்கு வருமானம் இல்லை. இது நீங்கள் கேட்கலாம், சார் கும்பராசிக்கு அடுத்த மாதம் தானே வரப்போகுது, ஆகஸ்ட் 20 தானே சொன்னீங்க, நீங்கள் ஆகஸ்ட் 18க்கு 17 வந்துடுது அப்படின்னு. வரத்துக்கு அந்த அந்த பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே அந்த பலன்கள் எப்படி வந்து சனி பயிற்சி ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே தெரியுமோ, இந்த சுக்கிர பயிற்சியில் ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கும்பராசிக்கு என்ன எடுத்துன்னா, இங்கே கம்பெனிக்காரன் பார்ட்னர்ஸ் பணம் தரல, கடன் கொடுத்தவன் இருக்க ஆரம்பிச்சிட்டான். கம்பெனிக்கு கடன் கொடுத்தவன் ஒன்னால தான் நான் கடன் கொடுத்தேன்ட்டு இவனை நிற்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா சில பரிகாரங்களை சொல்லி இதை பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அனுபவத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன். அதனால் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாரோ செய்த பாவத்தை நீங்கள் சுமக்கக்கூடிய, அதாவது செய்யாத தப்புக்கு நீங்கள் வந்து அந்த சிலுவை தூக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதை பொறுமையாக கையாள வேண்டும். அவசரப்பட்டீங்கன்னா பதறின காரியம் சிதறும். அதனால் அவசரப்பட்டீங்கன்னா கெட்ட பெயர் ஏற்படும். கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அனாவசியமாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவார். நீ எங்கள் அம்மாவை பற்றி சொன்னியான்னு கேட்பார். உங்கள் மாமியாரை பற்றி நீங்கள் வாயே திறந்துருக்க மாட்டேன். ஏன்னா இந்த கும்பராசிக்காரங்க யாரை பற்றியுமே தப்பு சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க, புதைஞ்சு வச்சுருப்பாங்க. மனசுக்குள்ள ரகசியத்தை ஆழ புதைத்து வைப்பவர்கள் இந்த கும்பராசி நண்பர்கள். இவங்களையே உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், நீ வந்து எங்கள் அம்மாவை பற்றி சொன்ன, எங்கள் அம்மா வந்து உன்னை சங்கடப்படுத்துகிறாங்க, உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு. நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான். இல்லைங்க நான் சொல்லலை, நான் யாரை பற்றியும் பேசலை, அத்தையை பற்றி நான் ஏன் பேச போகிறேன், நீ சொன்னேன்னு சத்தியம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தெரிய வரும்போது உங்ககிட்ட வழிஞ்சு நிற்பார். அதை வேறு வழியில் கடந்து போவீங்க. அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில்முறை எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால் கடன் ஜாஸ்தி வாங்காதீங்க. இப்போ கடன் வாங்கிறதுக்கு உண்டான நேரம், வாங்காமல் இருக்க முடியாது. ஆனால் படாடோப செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர் செலவுகள் வரும். வீட்டில் வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் கூட்ஸ் ரிப்பேர் ஆகும். உங்கள் டிவி, ஃப்ரிட்ஜு, உங்கள் மொபைல் ஃபோன், ஒரு மொபைல் ஃபோன் போகும், இன்னொரு 2 ஃபோன் 3 ஃபோன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெக்டிஃபிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். எலக்ட்ரானிக் கூட்ஸ் லைக் உங்கள் ஸ்மார்ட் வாட்ச், இந்த மாதிரி உங்களுடைய டேபு, இதெல்லாம் காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காணா போனதுக்கு நீங்கள் திட்டு வாங்குவீங்க வீட்டில். ஸோ செய்யாத தப்புக்கு நீங்கள் திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக பெண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் இந்த 20 நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ரீதியான சங்கடங்களை பாதுகாப்பது நல்லது. ஆண்களுக்கு வந்து இந்த ஸ்பைனல் கார்டில் டெயில் போன் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்கேயாவது ஸ்கிட் ஆச்சுன்னா, கீழே விழுந்தீங்கன்னா டெயில் போன் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சிம்டம்ஸ் உங்களுக்கு சுக்கிரன் கெடுதல் பண்ணுறாருன்னு. ஸோ உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால், கல்யாண ஆஞ்சநேயர் இல்லாட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயர். கல்யாண ஆஞ்சநேயர்னால் அந்த ஆஞ்சநேயருக்கு நீங்கள் துளசி மாலை சாற்றினாலோ இல்லை வெத்தலை மாலை சாற்றினாலோ அந்த ஆஞ்சநேயர் வந்து உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பார். இது வந்து அந்த ஏரியாவில் கேட்கணும். அந்த கல்யாண ஆஞ்சநேயரை வழிபடணும். இல்லாட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற அபவாத பெயரிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த ஆஞ்சநேயரின் அருள் துணை இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எதுக்காக இந்த சுக்கிர பயிற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய வகையில் இருக்குது. அது இன்றைக்கி என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சந்திரன், இந்த வாரம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சுக்கிரனும் செவ்வாயும் புதனும், இந்த மாதம் நடக்க போகிறதுன்னு சொல்கிறது வந்து சூரியன், இந்த வருஷம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது வந்து குரு, அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு உங்களுடைய லைஃப் பாத்தை சொல்கிறது வந்து சனி. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் அடியேனை தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகத்தையும் சந்தோஷங்களையும் சுகத்தையும் தருவதற்கு இந்த சுக்கிரனின் அருள் கிடைப்பதற்கு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் சிவனின் ஈசனின் அருள் வளர்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நிம்மதியான தூக்கத்தை தர வேண்டும் எனும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.